ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியும் நம்முடைய அன்னபூர்ணியம்மா பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பூஜை எப்படி பண்ணுறது பெரியம்மா, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பூஜை ஆரம்பிச்சிடணும் மல்லி அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, வெண்பா குட்டி இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்முடைய மல்லியோட இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை நடக்க விடக்கூடாதுன்ட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு அலைகிறாங்க இந்த ராஜேஸ்வரன் தான். நம்முடைய அன்னபூர்ணியம்மா சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு, ராஜுமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்ட்டு போய் சொல்கிறேங்க. என்னடி சொல்லி தொலையடியே அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி கேட்டதும் பார்த்தீங்கன்னா, இல்லை விடிய காலில் சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நோன்பு விரதத்தோடு மல்லி முடிக்கணுமா. அந்த விரதத்தை அவள் நல்லபடியாக முடிக்கலைன்னா கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனை நடத்தி பிரயோஜனமே இல்லைன்ற மாதிரி அந்த அன்னபூர்ணியம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்திங்கன்னா, என்ன ரஞ்சி சொல்கிற உண்மையாக தானா அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பல இடத்துல செக் பாயிண்ட் வச்சுருக்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம மெயினாக அவளை பூஜை பண்ண விடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பூஜையை எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா என்ன செய்ய போகிறாங்க, இதனால் நம்மளுடைய மல்லிக்கு பாதிப்பு என்ன இருக்க போகுது அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோடில் இருக்க போகுது. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய வெண்பா குட்டி பார்த்திங்கன்னா ஆல் ரவுண்டு பார்த்திங்கன்னா வீடியோவாக எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷனை சிறப்பாக ஏதாவது அசம்பாவிதம் இருந்தாலும் வீடியோவில் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. அது நம்முடைய மல்லி பூஜை ஸ்டார்ட் பண்ணது இவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த மல்லிக்கு எல்லாமே நல்ல காலமாக போயிட்டு இருக்கா. அதனால் இப்போ அவள் பூஜையில் உட்காந்து ஓமகுண்டத்துக்கு முன்னாடி பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த பூஜையை கெடுக்குன்னா அவளை அந்த இடத்துலேருந்து எழுப்பணும் அப்படின்றதுக்கு என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிளகா பொடியை நல்லா நெருப்பு கட்டி அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்துக்கிறாங்க. அதாவது நம்ம சாம்பிராணி போக போடுற மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த நெருப்பில் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்ச மிளகாங்க நல்லா கண்ணு காரமாக அடிக்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அதில் போட்டு புகைச்சையில் போட்டுடுறாங்க. போட்டுவதோடு சரி இல்லாத இது நம்முடைய மல்லியோட பக்கம் போய் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு டேபிள் ஃபேனை எடுத்து அதை திருப்பி நம்முடைய மல்லி பக்கம் விட்டுடுறாங்க. அதில் இருக்கிற காற்று எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அஃபெக்ட் பண்ணுறப்ப நம்முடைய மல்லியுமே அஃபெக்ட் பண்ணுதுங்க. என்ன தான் எதிரியாக இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பாக துன்புறுத்தக்கூடாதுங்க. இதுக்கெல்லாம் இவங்க கண்டிப்பாக கர்மான்னு ஒன்று இருந்தால் அதுக்கான தண்டனையை கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகுவாங்க. நம்முடைய அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் மூச்சு திணறல் ஏற்படுது. அதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. எப்படி இதனால் இந்த பூஜை நின்றோம், நம்ம நினச்சது நிறைவேறுறோம் அப்படின்ற மாதிரி பகல் கனவு காண்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முறியடிக்கிற விதமாக என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றதாக இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்க போகுதுங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம மல்லி பல தடைகளை தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதனால் அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கிற மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.